தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மார்ச் 3ஆம் தேதி தொடங்கி மார்ச் 25ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இந்த ஆண்டு 8.21 லட்சம் மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதியுள்ளனர். 4800 பறக்கும் படைகளுடன் 3316 மையங்களில் தேர்வு நடைபெற்றது. படங்களை காண்க. 80% தரவைச் சேமிக்க. இந்த ஆண்டு 8.21 லட்சம் மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதியுள்ளனர். 4800 பறக்கும் படைகளுடன் 3316 மையங்களில் தேர்வு நடைபெற்றது. விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என தேர்வுகள் இயக்குநரகம் அறிவித்து அதன்படி நடந்து வருகிறது. படங்களை காண்க. 80% தரவைச் சேமிக்க. விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என தேர்வுகள் இயக்குநரகம் அறிவித்து அதன்படி நடந்து வருகிறது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு முன்கூட்டியே வெளியாக வாய்ப்பு உள்ளது என தகவல்கள் வெளியாகின. படங்களை காண்க. 80% தரவைச் சேமிக்க. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு முன்கூட்டியே வெளியாக வாய்ப்பு உள்ளது என தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் பள்ளிக் கல்வித்துறை இதனை மறுத்துள்ளது. மேலும் திட்டமிட்டபடி மே 9ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என அறிவித்துள்ளது. படங்களை காண்க. 80% தரவைச் சேமிக்க. இந்நிலையில் பள்ளிக் கல்வித்துறை இதனை மறுத்துள்ளது. மேலும் திட்டமிட்டபடி மே 9ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என அறிவித்துள்ளது.